எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லவங்கன்னு சொல்லி நம்ம வந்து சேர்க்குறோம். நம்ம அதையே வந்து அவங்களோட மானிட்டரிங்க்கு அப்புறம் அவங்களோட ஒரு வெல்பீயிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணா மாஸ் போல கொஞ்சம் டாக்ஸிக்கா ஆகிட்டாங்க. அந்த ஜென்சி ஜென்ரேஷன் வந்து அதிகமான போதைப் பொருட்களை யூஸ் பண்றாங்க, நவீனமான போதைப் பொருட்களை யூஸ் பண்றாங்க. அது வந்து இப்ப இருக்க புது கவர்மெண்ட் வந்து ஒரு வீரியத்தோட தடுத்துட்டு இருக்காங்க. நியூ கவர்மெண்ட் நியூ ரூல்ஸ் எல்லாம் போட்டு இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளமா நீங்க எந்த வகையில ஜென்சிக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க போதை விருப்பம்? இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்னால மட்டும்தான் இது எல்லாத்தையும் இது பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த கண்ட்ரியில் ரொம்ப இது பண்ணுறாங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் ஃபுட்பால் அந்த மாதிரி இதில் எல்லாருமே கலந்துப்பாங்க, ரொம்ப ஒரு மும்மரமாக இருப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் கிரிக்கெட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கும்போது அது எல்லாமே கம்மியாயிடும். அவங்கள பார்த்து நம்ம ஃப்ரீயாக பாசமாக வந்து வளர்க்குறோம். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லவங்கன்னு சொல்லி நம்ம வந்து சேர்க்குறோம். ஆனால் பேரண்ட்ஸ் ஷுட் ஹாவ் சம் குட் மெஷர்ஸ் அபவுட் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றது வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். இப்போ இவ்வளோ டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்கு, ஜென்சிக்கெலாம் வந்து எல்லாமே கிட்ஸ்க்குலாம் நிறைய கிடச்சிருக்குன்றதுக்கு நம்ம அதையே வந்து அவங்களோட மானிட்டரிங்க்கு அப்புறம் அவங்களோட ஒரு வெல்பீயிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லை. ஒரு பேரண்ட்ஸோ எல்லாருமே வந்து அப்படி பண்ணலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து உண்மையுமே ஒரு நல்ல ரோல் பண்ணும்போது கேட்டா, ஆனால் சினிமான்னும் போது அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுது. ஆனால் சினிமாவில் எல்லா ஹீரோக்களாக இருக்கட்டும், இப்போ இருக்க சிஎம் கூட முன்னாடி ஹீரோவை நடிக்கும் போது புகையிலன்னு பாட்டு போட்டு அதை ரொம்ப முன்னெடுத்து போகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், டேரக்டர்ஸும் இந்த ஒரு முக்கியமான பிரபலங்களாக இருக்கவங்களும் அதுலேயும் கொஞ்சம் இல்லை இதை அவாய்ட் பண்ணலாம். எம்ஜிஆர் காலத்தெல்லாம் அவர் பிடிக்கிற மாதிரி காட்சியை வைக்க மாட்டாரு. ஆனால் இப்போ இருக்க அந்த நடிகர் அப்படி ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் நடிக்கிற மாதிரி. இது வந்து நம்ம எப்படின்னா உலக சினிமாவே வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒரு கிரியேட்டிவிட்டி தானே இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான். இட்ஸ் நாட் அ ரியல் திங். ஸோ இது கிரியேட்டிவிட்டிவாக பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணால் மாஸ் போல, இதெல்லாம் பண்ணால் வந்து பயங்கரமான ஒரு படமாக வரும் போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ வேற மாதிரி நல்ல ஃபீல் குட் மூவிஸ்லாம் இருக்குது. பட் நம்மளோட பீப்புள் எப்படி ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் டாக்ஸிக்காக ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து நார்மலாக ஒரு மூவி பார்த்தா என்னடா இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ஃபைட் சீன் வச்சா கூட இதுலேயே வந்து 4 பேர் சாவலை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. நம்மளோட பீப்புள் வந்து கொஞ்சம் எல்லாருமே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவிஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் மேபி அப்கமிங் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி நல்லா வர நல்ல மூவிஸ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.